சரி வெங்கட், நாம ஒரு சூப்பரான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். இது இடைக்கால உலகத்தை பற்றிய ஒரு துப்பறியும் விளையாட்டு மாதிரி. இத முடிக்கும்போது உன் தேர்வுக்கான எல்லா பதில்களும் உங்ககிட்ட இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஹாய் வெங்கட், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் வருதுன்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கியா? கவலையப்படாத, நான் இருக்கேன்ல. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த இடைக்கால உலகம் பாடத்தை ஒரு கதை மாதிரி படிக்க போறோம். உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும். ரெடியா? இதுதான் நம்மளோட மிஷன் பிளான். முதல்ல இடைக்காலம்னா எந்த வருஷம்னு கரெக்டா பாப்போம். அடுத்து நம்ம நாட்டுக்கு எப்படி இத்தனை பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த காலத்துல நடந்த பெரிய பெரிய மாற்றங்கள் என்னென்னு அலசுவோம். அப்புறம் ஒரு டிடெக்டிவ் மாதிரி வரலாற்று ஆதாரங்களை வச்சு உண்மையை கண்டுபிடிக்க போறோம். உனக்காகவே கடைசியில ஒரு சூப்பர் எக்ஸாம் டிப் வச்சிருக்கேன். சரி, நம்ம மிஷனை ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு கதைக்கும் அது எப்போ நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. அப்பதான் மத்ததெல்லாம் நமக்கு புரியும். இது எக்ஸாம்ல முதல் கேள்வியா கூட வரலாம். அதனால நல்ல கவனி வெங்கட். முதல்ல இடைக்கால பகுதின்னா என்ன? ரொம்ப சிம்பிள் பாரு. பழங்காலத்துக்கும் இப்போ இருக்கிற நவீன காலத்துக்கும் நடுவுல, அதாவது இடையில வர்றது தான் இடைக்காலம். அதனாலதான் இதுக்கு இந்த பேரு. ஈஸி தானே? இந்த டைம்லைனை பாரு வெங்கட். இந்தியாவோட இடைக்காலம் 8ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 18ஆம் நூற்றாண்டுல முடியுது. கணக்கு போட்டு பாத்தியா? மொத்தம் 1100 வருஷம். யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய காலம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 1100 வருஷத்தை ஒரு பெரிய சினிமா மாதிரி நினைச்சுக்கோ. இதுல 2 பார்ட் இருக்கு. ஆரம்ப இடைக்காலம் ஒரு பார்ட், பிந்தைய இடைக்காலம் இன்னொரு பார்ட். இந்த ஸ்லைட்ல பாக்குறது அந்த 2 பாகத்திலையும் வர்ற ஹீரோக்கள் மாதிரி. ஆரம்ப காலத்துல சோழர்கள் மாதிரி நம்மூர் ராஜாக்கள் இருந்தாங்க. பிந்தைய காலத்துல வடக்கு இருந்த வந்த முகலாயர்கள் இருந்தாங்க. இந்த 2 டீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பாடம் முடிஞ்ச மாதிரி தான். அடுத்தது நம்மளோட 2வது மிஷன். நம்ம நாட்டுக்கு ஏன் இத்தனை பேர் இருக்கு? வாங்க அதையும் கொஞ்சம் துப்பறிஞ்சு கண்டுபிடிப்போம். பாரதம், இந்தியா, ஹிந்துஸ்தான்னு இப்போ நாம சொல்றோம். ஆனா அந்த காலத்துல பாரத வருஷம், ஜம்பு தீவுன்னு கூட நம்ம நாட்டுக்கு பேர் இருந்திருக்கு. இதுல ஒவ்வொரு பேரும் நம்ம வரலாற்றோட ஒரு பக்கத்தை நமக்கு சொல்லுது. இது ஒரு சூப்பரான டிடெக்டிவ் கதை மாதிரி வெங்கட். இந்தியாங்கிற வார்த்தையோட வேறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். பாரு, எல்லாம் சிந்து நதியில இருந்து தான் ஆரம்பிக்குது. சமஸ்கிருதத்துல இருந்த சிந்து பெர்ஷியன் மொழி பேசினவங்க வாயில ஹிந்து ஆச்சு. அது அப்படியே பிரான்ஸுக்கு போனப்போ இண்டியா ஆகி கடைசியா இங்கிலீஷ்ல நம்ம இந்தியாவா மாறிடுச்சு. ஒரு வார்த்தை எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கு பாத்தியா? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். ஹிந்துஸ்தான்ங்கிற வார்த்தைய அப்போ வேற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்தினாங்க. உதாரணமா, பாபர் இந்த நிலப்பரப்ப, இங்க இருக்கிற காடுகள், செடி கொடிகளை குறிக்க தான் ஹிந்துஸ்தான்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாட அதை அவர் பார்க்கல. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மிஷன் நம்பர் 3. அந்த 1100 வருஷத்துல நம்ம இந்தியாவே மாத்தி போட்ட பெரிய சம்பவங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுதான் கதையோட முக்கியமான திருப்பங்கள்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல தான் இந்து முஸ்லிம் கலாச்சாரங்கள் ஒண்ணுக்கொண்ணு கலந்துச்சு. முகலாயர்கள் வந்த பிறகு ஒரு நிலையான ஆட்சி உருவாச்சு. அதனால வியாபாரம் செழிச்சு, பெரிய பெரிய நகரங்கள்லாம் உருவாச்சு. இஸ்லாம் மதம் பரவுச்சு. அதே நேரம் அன்பை பொதிச்ச பக்தி இயக்கமும் சூஃபி இயக்கமும் கூட வளர்ந்துச்சு. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பாரு. இதுதான் இந்த பாடத்தோட கிளைமேக்ஸ் பாயிண்ட் வெங்கட். நல்லா கவனி. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கலாச்சாரம், குஜராத் கலாச்சாரம்னு தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இடைக்காலத்துல தான் வெளியிலிருந்து வந்தவங்க கலாச்சாரமும் நம்ம கலாச்சாரமும் ஒன்னு சேர்ந்து ஒரு கலவை சாதம் மாதிரி எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது இந்திய கலாச்சாரம் உருவாச்சு. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்தியாவுக்கு அடித்தளம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நம்ம மிஷனோட கடைசி மற்றும் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம ஒரு நிஜமான வரலாற்று துப்புரிவாளரா மாறி சான்றுகளை ஆராய போறோம். சரி, இவ்வளோ விஷயங்களை நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? யோசிச்சியா? அதுக்கான பதில் தான் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. நமக்கு கிடைக்கிற சான்றுகளை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு தொல்பொருள் சான்றுகள், அதாவது அந்த காலத்து மக்கள் விட்டுட்டு போன பொருள்கள். இன்னொன்னு இலக்கிய சான்றுகள், அதாவது அவங்க எழுதி வச்ச புத்தகங்கள், குறிப்புகள். இந்த 2 துப்புகளையும் வச்சுதான் நம்ம வரலாற்றை உருவாக்குறோம். தொல்பொருள் சான்றுகள்னா அவங்க கட்டின கோயில்கள், கோட்டைகள், பயன்படுத்தின காசுகள், நகைகள், ஆயுதங்கள் எல்லாமே தான். ஒவ்வொரு பொருளும் அந்த காலத்து வாழ்க்கைய நமக்கு ஒரு போட்டோ மாதிரி காட்டுது. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புள்ள ஒரு சூப்பர் கேள்வி இது. ஏன் நமக்கு பழங்காலத்தை விட இடைக்காலத்தை பத்தி நிறைய விஷயம் தெரியுது? சிம்பிள். அதுக்கு காரணம் பேப்பர். பழங்காலத்துல பாறையில தான் செதுக்குனாங்க. ஆனா இடைக்காலத்துல பேப்பர் ஈஸியா கிடைச்சதால டைரி எழுதுற மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் நமக்கு இவ்ளோ தகவல்கள் கிடைக்குது. புரியுதா?
இது உன்னோட எக்ஸாம்க்கான ஒரு சீக்ரெட் கீ மாதிரி வெங்கட். இந்த அட்டவணைய ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. இதுல இருக்கிற புத்தகமும் எழுதினவங்க பேரும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பொறுத்துக்க கேள்வியில இதிலிருந்து ஒன்னு வரும். இத படிச்சுட்டா ஈஸியா மார்க் வாங்கிடலாம். அரசர்களை பற்றிய புத்தகங்கள் மட்டும் இல்லாம அரசர்களே எழுதிய சுயசரிதைகள், அப்புறம் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்த மார்க்கோ போலோ, இப்னு பதூத்தா மாதிரி பயணிகள் எழுதின குறிப்புகளும் இருக்கு. இதெல்லாம் நேரடி சாட்சிகள் மாதிரி ரொம்ப மதிப்புமிக்க துப்புகள். நம்ம துப்பறியும் வேலை முடிய போகுது. இப்போ இந்த வழக்க வெற்றிகரமா முடிக்கிறதுக்கும் தேர்வுல ஜெயிக்கிறதுக்குமான இறுதி டிப். வெங்கட், கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்ல கேட்டுக்கோ. வரலாறுங்கிறது வெறும் வருஷங்களை மனப்பாடம் பண்றதில்ல, அது ஒரு பெரிய பசில் மாதிரி. இந்த சான்றுகள் எல்லாம் அந்த பசிலோட துண்டுகள். நீ அந்த துண்டுகளை சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், முழு கதையும் உனக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்ல நீ வெறும் பதிலை எழுதாத, ஒரு கதையை சொல்லு, கண்டிப்பா முழு மார்க் கிடைக்கும். இந்த விளக்கம் உனக்கு பிடிச்சிருந்தா உன் நண்பர்களுக்கும் அனுப்பு, எல்லாரும் சேர்ந்து நல்லா படிக்கலாமே. போறதுக்கு முன்னாடி உனக்காக ஒரு கேள்வி வெங்கட். இடைக்கால இந்தியாக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள்ல யாரோட டைரியை படிக்க உனக்கு ஆசையா இருக்கு? ஏன்? யோசிச்சு பாரு. ஏன்னா வரலாறுங்கிறது வெறும் புக்கோ இல்லாது நம்மள மாதிரி மனுஷங்க வாழ்ந்த கதை. நல்லா படி, எக்ஸாம்ல கலக்கு. ஆல் தி பெஸ்ட்.